ஓம் சாந்தி. இன்று 22/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இன்றைய மகா வாக்கியம் கொடுக்கின்ற நேரத்தில் குழந்தைகளை மிகவும் அன்பாக அழைக்கின்றார். இனிமையான குழந்தைகளே, இது ஆரம்பம் முடிவும் மற்ற உருவாக்கப்பட்ட நாடகம். இது மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதனுடைய முதல் இடை கடைசியை நீங்கள் நல்ல விதமாக அறிவீர்கள். அவ்வளவு எளிமையாக, சிம்பிளாக, அழகாக சொல்கின்றார். இது ஆரம்பம் முடிவும் அற்ற உருவாக்கப்பட்ட நாடகம். இந்த நாடகம், இது நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொருவரும் இங்கும் அங்கும் செல்லுகின்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நாடக மேடையில் நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாடகம் ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. உருவாக்கப்பட்ட நாடகம். இது மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த நாடகம் மிகவும் நன்றாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதனுடைய முதல் இடை கடைசியை நீங்கள் நல்ல விதமாக அறிவீர்கள். கேள்வி பகுதியை பார்ப்போம். கேள்வி: எந்த கவர்ச்சியின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் உங்களிடம் ஈர்க்கப்பட்டு வருவார்கள்? பதில்: தூய்மை. அதாவது எந்த கவர்ச்சியின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் உங்களிடம் ஈர்க்கப்பட்டு வருவார்கள்? பதில்: தூய்மை மற்றும் யோகத்தின் கவர்ச்சியின் ஆதாரத்தில். தூய்மையாக இருக்க வேண்டும், யோகமும் செய்ய வேண்டும். இந்த தூய்மை மற்றும் யோகத்தின் கவர்ச்சியின் ஆதாரத்தில் இதன் மூலமே உங்களின் விருத்தி, அதாவது உங்களுடைய வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே போகும். இதனால், அதாவது தூய்மையாகவும் இருப்பதாலும் மற்றும் யோகத்தில் இருப்பதாலும் உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய விருத்தி ஏற்பட்டு கொண்டே போகும். மேலும் போக போக தந்தையை சட்டென்று தெரிந்து கொண்டு விடுவார்கள். போக போக தந்தையை என்றால் இறைவனை போக போக சட்டென்று உடனே தெரிந்து கொள்வார்கள். இவ்வளவு எண்ணற்றவர்கள் அனைவரும் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை பார்த்தார்கள் என்றால் பலர் வருவார்கள். இவ்வளவு எண்ணற்றவர்கள், அதாவது இந்த பிரம்மகுமாரிகள் யோகத்தில், இந்த யோகா சென்டரில் வருகின்றவர்களுடைய நடை உடை பாவனை செயல்களை பார்க்கும்போது, அவர்களை பார்க்கும்போது இந்த எண்ணற்றவர்கள் அனைவரும் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கின்றனர் என்பதை பார்த்தார்கள் என்றால் பலர் வருவார்கள். அவர்களை பார்த்து பலர் வருவார்கள். எந்த அளவு காலதாமதம் ஆகிறதோ அந்த அளவு உங்கள் மீது கவர்ச்சி அதிகரித்து கொண்டே செல்லும். எந்த அளவு காலதாமதம் அதிகமாகிறதோ அந்த அளவு கவர்ச்சி அதிகரித்து கொண்டே செல்லும் என்று கேள்விப்பதிவில் சொல்கின்றார். அடுத்து தாரணைக்கான முக்கிய சாரம். பாயிண்ட் 1: வெற்றி மாலையின் மணியாவதற்காக மிகவும் நல்ல முயற்சி செய்ய வேண்டும். மிகவும் இனிமையானவர் ஆக வேண்டும். மிகவும் முயற்சி செய்ய வேண்டும், மிகவும் இனிமையானவர் ஆக வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அதாவது வெற்றி மாலை, எதை எடுத்தாலும் வெற்றி 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 என்று சொல்லலாம். அந்த வெற்றி மாலையில் மணியாவதற்காக மிகவும் நல்ல முயற்சி செய்ய வேண்டும். மிகவும் இனிமையானவர் ஆக வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஸ்ரீமத் என்றால் உயர்ந்த வழிபடி, இறைவன் சொல்லுகின்ற உயர்ந்த வழிபடி நடக்க வேண்டும். 2வது பாயிண்ட்: யோகம். யோகா என்றால் நினைவு. யோகம் என்றால் நினைவு. யாருடைய நினைவு? இறைவனுடைய நினைவு. யோகம்தான் பாதுகாப்பிற்கான கேடயம். யோகம் ஒன்றுதான் இன்றைக்கு பாதுகாப்பிற்கான கேடயம் ஆகும். ஆகையால் யோக பலத்தை சேமிக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். ஆத்ம அபிமானி, ஆத்மா, யாரை பார்த்தாலும் ஆத்மா என்ற உணர்வு வேண்டும். அழைக்கும் போது, கூப்பிடும் போது கூட நாம் ஆத்மா என்று தான் பேரை சொல்லி கூட கூப்பிடக்கூடாது. ஆத்மா என்ற உணர்வு இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம்: விசேஷம் என்ற சொல்லின் ஸ்மிருதி மூலம் சம்பூர்ண நிலையின் குறிக்கோளை அடையக்கூடிய சுய மாற்றம் செய்பவர் ஆகுக. இன்றைய வரதானம், இறைவன் கொடுக்கின்ற வரதானம் என்ன? விசேஷம் என்ற சொல்லின் ஸ்மிருதி மூலம் சம்பூர்ண நிலையின் குறிக்கோளை அடையக்கூடிய சுய மாற்றம் செய்வராக. இதனுடைய விளக்கம்: சதா இதே ஸ்மிருதி இருக்க வேண்டும். நான் விசேஷ ஆத்மா, விசேஷ காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கிறேன்.
மற்றும் விசேஷத்தாவை காட்டக்கூடிய இந்த விசேஷ் என்ற சொல்லை விசேஷமாக நினைவு செய்யுங்கள். பேசுவதும் விசேஷம், பார்ப்பதும் விசேஷம், செய்வதும் விசேஷம், யோசிப்பது கூட விசேஷம். ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த விசேஷ் என்ற சொல்லை கொண்டு வருவதன் மூலம் சகஜமாக சுய மாற்றத்திலிருந்து உலக மாற்றம் செய்பவராக ஆகிவிடுவீர்கள். நார்மலாக இறைவன் சொல்லுது என்றால் உலகத்தை மாற்ற வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய கடமை, உலகத்தை மாற்றுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். உலகத்தை இந்த சுய மாற்றத்திலிருந்து, தன்னுடைய மாற்றத்திலிருந்து உலக மாற்றம் செய்பவராகி விடுவீர்கள். நீங்களே ஆகிவிடுவீர்கள். மேலும் சம்பூர்ண நிலையை, முழுமையான நிலையை அடைவதற்கான லட்சியமாகிய குறிக்கோளையும் சகஜமாகவே அடைந்து விடுவீர்கள். ஸ்லோகன்: விக்னங்களிடம் பயப்படுவதற்கு பதிலாக பேப்பர் என புரிந்து கொண்டு அவற்றை கடந்து செல்லுங்கள். விக்னங்களிடம், அதாவது தடைகளிடம் பயப்படுவதற்கு பதிலாக பேப்பர், அதாவது சோதனை தாள் என புரிந்து கொண்டு அவற்றை கடந்து செல்லுங்கள். இன்றைய இஷாரா தனது சக்திசாலி மனதின் மூலம் சாகாஸ் கொடுப்பதற்கான சேவை. தனது சக்திசாலியான மனதின் மூலம் சாகாஸ் கொடுப்பதற்கான சேவை. இப்போது மனதின் தரத்தை அதிகப்படுத்துங்கள். மனதின் தரத்தை அதிகப்படுத்துங்கள். அப்போது தரமுள்ள ஆத்மாக்கள் அருகில் வருவார்கள். இதில் இரட்டை சேவை உள்ளது. தன்னுடையது மற்றும் மற்றவர்களுடையதும் கூட தனக்காக தனியாக முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்காது. பிரலாபத்தை அடைந்துவிட்டோம் என்ற ஸ்திதி அனுபவமாகும். இச்சமயத்தின் சிரேஷ்ட பிரலாபம் சதா சுய சர்வ பிராப்திகளால் நிரம்பியவராக இருப்பது மற்றும் அனைவரையும் நிரம்பியவராக ஆக்குவது. இதுதான் இன்றைய ஈசாரா. இந்த வாணியை முழு வாணியை படியுங்கள் என்று மீண்டும் சொல்லுகின்றேன். முடிந்த அளவு பிரம்மகுமாரிகள் இயக்கத்திற்கு சென்று இதில் கலந்து கொண்டு அந்த 7 நாள் வகுப்பை, அடிப்படை வகுப்பை பயின்று முடிந்தவுடன் உடனடியாக அமிர்த வேளையில் எழுந்து அந்த அமிர்த வேளை யோகாவையும் செய்து இந்த முரளியை தினமும் படிக்க வேண்டும். முரளியை தினமும் படித்தால் மட்டும் போதாது. நீங்கள் செய்ய வேண்டியது, இறைவனுக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம். அவர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நிறைவேற்றுவார். உங்களுக்கு வெற்றி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது அவருடைய அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். இந்த முரளியை படித்தால் மட்டும் போராது, படித்து அதனுடைய பலனை அனுபவித்து மற்றவர்களுக்கு இறைவனை பற்றி சொல்ல வேண்டும். நன்றி. ஓம் சாந்தி.